விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கற்காலத்தில் வாழ்கின்றோமா என்ற எண்ணத்தை உருவாக்கும் வகையில் தங்களது நிலைமை இருப்பதாக அங்கு வசிக்கும் மக்கள் கூறுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகாவில் மலை அடிவாரத்தை ஒட்டி இயற்கையான சூழலில் அமைந்துள்ளது கைவிடாந்தாங்கல் என்ற கிராமம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகாவில் மலையடிவாரத்தை ஒட்டி இயற்கையான சூழலில் அமைந்துள்ளது கைவிடாந்தாங்கல் என்ற கிராமம். கைவிட்டு எண்ணக்கூடிய அளவிலேயே குடிசை வீடுகளை கொண்டுள்ள இங்கு எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லை என புகார் எழுந்திருக்கிறது. மின்கம்பங்கள் இருந்தாலும் விளக்குகள் இல்லை. குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை என எதுவும் இல்லை என ஆதங்கம் கொள்கின்றனர் இங்கு வசிக்கும் பழங்குடியின மக்கள். தெருவில் லைட் வசதி கிடையாது. நாங்கள் ரேஷன் கார்டு, பட்டாக்கு, ஐடி கார்டுக்கு இதெல்லாம் எழுதி போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒன்றும் எதுவும் வரல. முன்பு வனப்பகுதிகளில் வேட்டையாடுவதை மட்டுமே தொழிலாக செய்து வந்த இவர்கள் தற்போது அதிலிருந்து விடுபட்டு விட்டனர். கல்வி கற்று பிறரை போல வாழ வேண்டும் என்கிற தங்களது எண்ணத்திற்கு தடையாக இருப்பது சாதிச் சான்றிதழ்தான் எனவும் கைவிடாந்தாங்கல் மக்கள் கவலையுடன் கூறுகின்றனர். நாங்கள் கை வச்சா தான் கஞ்சி, இல்லைன்னா இல்லை. எங்களுக்கு நில நீர்லாம் இல்லை. ஐயா வாங்கி கொடுத்து 3 சென்ட் பட்டா, இதில் தான் நாங்கள் வாழ்ந்துங்கிறோம். வேறு என்ன வேலைக்குமா போவோம்? வேறு வேலைக்கு நாங்கள் முள் மரம் போவோம், களை போவோம், நடுநாட போவோம், களை வெட்ட போவோம். இந்த வேலைக்கு தான் நாங்கள் போவோம். மற்றபடியாக எங்களுக்கு அந்த வேலை இல்லை. அந்த முள் மரம் வெட்ட போவோம். இதுதான் எங்கள் தொழில். கல்வி கற்பதில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதால் விவசாய கூலி வேலை, முள்மரங்களை வெட்டும் வேலை ஆகியவைதான் இந்த மலை கிராம மக்களின் வாழ்வாதாரமாகும். ஆகவே இவர்களது வாழ்க்கையில் ஒளியேற்ற அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்கு கவனம் இல்லை. கொஞ்சம் கூட ஆதிவாசிகளை செய்யணும். ஆனால் அந்த சட்டப்படி அந்த நிலத்தை மக்களுக்கு பிரித்து கொடுத்தால் இவர்கள் அதன் மூலம் வருவாய் பெற்று ஒரு நிரந்தரமான ஒரு பெரிய அளவில் வளர்ந்துட முடியும். ஆனால் நிலைமை இல்லை. இந்த குறைகளை எல்லாம் மறக்க இவர்களுக்கு உதவுவது தொன்று தொட்டு கட்டி காத்து வரும் பாரம்பரிய இசைதான். இவர்களது கோரிக்கை ஓசை ஆட்சியாளர்களின் செவிகளுக்கு எட்டுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குறைந்தபட்ச அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் அந்த மக்கள் அங்கு வசித்து வருகிறார்கள். மின்கம்பங்கள் இருந்தும் கூட தெருவிளக்கு இல்லை என்கிறார்கள். ரேஷன் கார்டுகள் மற்றும் ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாளை இல்லாமலே அந்த மக்கள் இன்னும் வசித்து வருகிறார்கள். பெரிய அளவில் கல்வி அறிவு இல்லாவிட்டாலும் கூட தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு அந்த பகுதியிலே ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குமரனுடன் ஜோதி நரசிம்மன்.